வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து வெளியான தகவல். கிளிநொச்சியில் தவறி விழுந்த குடும்பஸ்தர் புகையிரதத்துடன் மோதி பலி. போலீசாருக்கு சவால் விடுக்கும் பாதாள உலக குழு உறுப்பினர்கள். தென்னிலங்கையில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண். யுத்தத்தில் மக்களை கொன்றது விடுதலை புலிகளாம், இராணுவத்தை ஆதரிக்கும் மஹிந்தவின் சகா. ரணில் சஜித்தால் பின்தள்ளப்பட்ட இலங்கை ஆளும் தரப்பு காட்டம். வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டம். உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் வெளிவரவுள்ள புதிய தகவல்கள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கம் நிவாரணம் வழங்காவிட்டால் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மறு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் ஒரு தீர்வை வழங்கும் அதே வேளையில் இந்த விடயத்தில் இறுதி முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று சுங்கம் குறிப்பிட்டுள்ளது. பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது சம்பந்தப்பட்ட நாட்டின் வங்கியிலிருந்து பதிவு ரத்து செய்யப்பட்டதற்கான முத்திரையிடப்பட்ட சான்றிதழ் கட்டாயமாகும் என்று அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். இந்த தேவையான சான்றிதழ் இல்லாமல் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் அவற்றை உள்ளூர் சந்தையில் வெளியிட முடியாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற இரவு தபால் புகையிரதம் கிளிநொச்சி தொண்டமாநகர் பகுதியில் புகையிரதத்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொண்டமானார் பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய கருப்பையா ஐங்கரன் என்பவர் உயிரிழந்துள்ளார். மதுபோதையில் வீழ்ந்த நிலையில் புகையிரதத்துடன் மோதியே உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கிளிநொச்சி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அண்மையில் மலேசியாவில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் பிரதான பாதாள உலக குழு தலைவர்கள் இருவர் இணைய ஊடகம் ஒன்றில் நேரலையில் இணைந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரபல யூடியூப் இணையதளம் ஒன்றின் நிகழ்ச்சியில் குறித்த 2 பாதாள உலக குழு தலைவர்களும் கருத்து வெளியிட்டுள்ளனர். கோமாண்டோ சலிந்து மற்றும் கெஹல் பத்திர பத்மே ஆகிய 2 பாதாள உலக குழு தலைவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் தம்மை எவரும் கைது செய்யவில்லை என குறித்த பாதாள உலக குழு தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ் என்ற பிரபல பாதாள உலக குழு தலைவரை படுகொலை செய்ததாக கெஹல் பத்திர பத்மே மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. பொய்யான ஊடகவியலாளர்கள் போலி செய்திகளை வெளியிடுவதாகவும் தங்களை எவரும் கைது செய்யவில்லை எனவும் சலிந்த மற்றும் பத்மி ஆகியோர் குறித்து நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலம் கூறும் காணொளி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி அழைப்பானது காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. மாத்தறை போலீஸ் பிரிவில் உள்ள ஒரு பகுதியொன்றுக்கு செல்லும் பாலத்தின் கீழ் அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறை போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்றைய தினம் இரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கண்டெடுக்கப்பட்ட சடலம் 40 முதல் 45 வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ணின் சடலம் என்றும் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் சுமார் 5 அடி உயரம் கொண்டவர் என்றும் கருப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விடயம் குறித்து மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற யுத்தத்தின் போது புலிகளே பெருமளவிலான தமிழ் மக்களை கொலை செய்தனர். இராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று மொட்டு கட்சி செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது செம்மணி விவகாரம் மற்றும் படையினருக்கு எதிரான போர் குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், போர்க்காலத்தில் நீலம் திருச்செல்வம், அப்பா பிள்ளை, அமிர்தலிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதிகளவான தமிழர்களை புலிகளே கொலை செய்தனர். எமது இராணுவம் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. கொழும்பில் கொலை செய்யப்பட்ட தமிழ் தலைவர்களுள் பெரும்பாலானவர்களை புலிகளே கொன்றனர். துரையப்பாவை கொன்றதும் புலிகள்தான். ஜாலில் புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கையை அனுமதிக்காத சமாதானத்தை கோரிய மக்களை கொன்றதும் அவர்கள்தான். அரசியல் லாபத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடும். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாடாளுமன்றம் வந்தார். இராணுவத்துக்கு எதிராக கூட்டமைப்பினர் மற்றும் அர்ஜுனா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். நாமல் அதனை மறுத்தார்.
ஆளும் கட்சியினர் வாய் திறக்கவில்லை. இது தவறாகும் என்றும் சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய பாதுகாப்பை விளிம்பிற்கு கொண்டு வந்த தலைவர்கள் என சாடியுள்ளனர். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விவாதத்தின் போது தனது கருத்துக்களை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையின் மனசாட்சியில் ஒரு ஓட்டை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இங்கு உண்மையான நிர்வாகிகள் நீதித்துறை செயல்முறை மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும். இதனால் ரணிலுக்கும் மைத்திரிக்கும் இடையே ஒரு அரசியல் விரோதம் உருவாக்கப்பட்டது. மேலும் பிரபாகரனின் ஆயுதங்கள் கொள்கலன்களில் இருந்ததாக நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் கூறியவர்களுடைய சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடுமையாக விமர்சித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர பரிசோதனை இன்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, 323 கொள்கலன்கள் விடுவிப்புக்கு நான் அனுமதி வழங்கியதாக கூறப்படுவது முற்றிலும் தவறு என தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதத்தில் அந்த கொள்கலன்கள் மேல் மாகாண ஆளுநருடையவை எனவும் அவர் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் 5 மாதங்கள் கழித்து என்னை குற்றம் கூறுகின்றனர். நான் விடுவித்திருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என தெரிவித்துள்ளார். கொள்கலன்களை விடுவிக்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது. அமைச்சர் என்ற வகையில் எனக்கு உரிதாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் நான் பயன்படுத்துவதில்லை. பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் கொள்கலன்களில் இருந்ததாக நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு குறிப்பிட்டனர். பொய்யுரைத்ததாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது விசாரணைகளுக்கு செல்லுங்கள். கீழ்த்தரமான செயற்பாடு தற்போது வெளிப்பட்டவுடன் என் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து தேசிய இனங்களுக்குமான உரிமைகளை உறுதி செய்யுமாறு கோரி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. வவுனியா இலுப்பேடி பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை குறித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு, காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கு, சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் போன்ற கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டது. குறித்த போராட்டத்தில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வெளிவரும் புதிய விடயங்களை தேவையான நேரத்தில் மக்களுக்கு அறிவிப்போம் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புலனாய்வு செய்து விசாரணை மேற்கொள்ள ஒரு ஆணைக்குழுவே அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணைக்குழுவில் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனப்த சில்வா, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன, மேன்முறையீட்டு நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் நிகால் சுனில் ராஜபக்ஷ, மேல் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அத்தபத்து லியனகே, ஓய்வு பெற்ற அமைச்சு செயலாளர் WNMR அதிகாரி ஆகியோர் அடங்குகின்றனர். மேலும் விசாரணை குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தற்போது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. அதன் பிரகாரம் சட்டமா அதிபரால் பரிந்துரைக்கப்படும் இறுதி பரிந்துரையை அடிப்படையாக கொண்டு எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அரசாங்கம் பின்வாங்காமல் நடவடிக்கை எடுக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு ஜனாதிபதி விசாரணை குழுவினால் வழங்கப்பட்டிருக்கும் பரிந்துரைகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆணையின் பிரகாரம் முறையாக செயற்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார்.